ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு vlog பண்ணுறோம். இந்த vlog எதை பற்றி அப்படின்னா, நம்ம பழனி நோக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். பழனி டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ பழனி டெம்பிள் ஏறுற ஹில்ஸும் சரி, இடும்பன் மலை ஏறுற ஹில்ஸும் சரி, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை பற்றி தான் இந்த vlog. வாங்க நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம வீட்டிலேருந்து காரை கீழே இறக்கி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லக்கேஜெலாம் டிக்கிக்குள்ளே வச்சாச்சு. நம்ம வாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறது சுஜித்ரா கேமரா உமன். அவங்க தான் வந்து இந்த ஃபுல் விளாகையும் கேப்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணிப்போம். தேங்க்யூ. நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 பசங்க காரை கிராஸ் பண்ணி வேகமாக ஓடிட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளோ வேகமாக ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவனுங்க குளத்துலேருந்து மீனை பிடிச்சிட்டு சமைக்கிறதுக்காக சந்தோஷமாக ஓடிட்டுருக்கானுங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காருக்கு ஏர் ஃபில் பண்ணிவிட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காணும் பொங்கல் அன்றைக்கி மாலையில் 8 மணி போல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் தூரம் போய் பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் முடிச்சுட்டு அடுத்தது கண்டினியூவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம திருவாரூர் தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். அர்ஷாரன் வந்து இட்லி சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிட போகிறோம் இட்லியா தோசையா? இட்லி சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் பசி வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கான செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற? எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்தெந்த வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காரைக்காலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாகப்பட்டினம் வழியாக திருவாரூர் வந்து தஞ்சாவூர் வந்து அதுக்கப்புறம் திருச்சி வந்து திருச்சி டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் டு பழனி. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். இந்த ரூட்டில் ஒரு 4 டோல்கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியல. நம்ம வந்து ஃபாஸ்டாக்கு ஒரு 1000 rupees ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ஆக்சுவலி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எங்கே முடித்தோம் அப்படின்னா வந்து நம்ம திருவாரூர் தாண்டி திருவாரூர் டு தஞ்சாவூர் பைபாஸ் லைனில் ஒரு பெட்ரோல் பங்கில் தான் நின்று நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம். வந்து வெளியில் அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிட்றதும் கெடுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காசு கட்டிங் மட்டும். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணாங்க. மார்னிங் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்த இட்லி சாப்பிட்டு வித் பொடியோடு தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இட்லியும் நல்லா இருந்தது, பொடியும் நல்லா இருந்தது. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கேமரா உமன் ஆனால் சரியில்லை. நிறைய வீடியோ நிறைய இடத்துல நிறைய கேப்சர் பண்ணல. முக்கால்வாசி நேரம் அவங்க வந்து பின்னாடி வந்துட்டு தூங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. நான் அப்பப்போ எழுப்பி விட்டு கேமரா கேப்சர் பண்ணுங்கன்னு கெஞ்சிகிட்டு இருந்தேன். அவங்களும் அப்பப்போ ஏந்திருக்கிறப்பெல்லாம் கேமரா கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய வீடியோ மிஸ் ஆகிருக்கும். நம்ம இந்த விளாகில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம ட்ராவல் விளாக் தான். நம்ம வந்து பழனி போய் ரீச் ஆகிறதோ இல்லை பழனி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இடும்பன் மலை ஏறுறதோ பழனி மலை ஏறுறதோ அந்த பிளாக் இப்போ வர போகிறதில்ல. அடுத்தடுத்த பிளாக்ல நம்ம கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். இது முழுக்க ட்ராவல் பேஸ்டு தான். காரில் தான் இருக்க போகுது. ஸோ காரில் உள்ள நீங்கள் பார்க்குற வியூ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அது இருக்கும் இந்த விளாகில். திருச்சி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிவிட மாட்டான் அந்த காருக்காரன். திருச்சி தாண்டி திண்டுக்கல் ரோட்ல போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சொல்லுங்க
இப்ப நம்ம வந்து திருச்சி தாண்டி திண்டுக்கல் ரூட்ல போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஒரே லைன்ல திரும்ப வாயாம குடும்பம் எங்க போயிட்டு இருக்கான் சார்? எங்க திருத்தணி போயிட்டு இருக்கோம். வெக்கமா இல்ல? சித்தப்பா போடுற மாதிரி பழனி என்னடா போடுற? பழனில யார் இருக்கா? பழனில வந்து பழனி முருகர் இருக்காரு. இங்க போய் உட்கார்ந்துருக்காரு. ஹிஸ்டரிலாம் சொல்லு. அப்பா பேசுறீங்க. அப்பா நீ பேசுவா. அப்படியே யூடியூப்ல பாருங்க. பழனி ஏன் வந்துச்சு? இடுமன் மலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்கு அங்க வந்துச்சு? யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன் வந்துச்சுன்னா பழனி மலைய வந்து அமைச்சு பழனி மலைய வரத்துக்கு முன்னாடி இடுமன் மலைய வந்து அதுல இருக்கு. ஆக மட்டும் வீடியோவே எடுக்கல சித்தப்பா. நீ ஆடாத சித்தி. கட் பண்ணு. National Highway 45, National Highway 83. நம்பி போலாமா? Use any lane to turn left onto National Highway 45, National Highway 83. பஸ் ஓட்டுறோம். In 300 meters at Aristo roundabout, take the first exit and stay on National Highway 45, National Highway 83. நிறைய கட்டு இருக்கு. அதெல்லாம் கட்டு நிதானம் தேவை. வேற கட்டுல எங்கேயாவது சரி, எங்க போயிட்டு இருக்கோம்? பழனியோட ஹிஸ்டரி சொல்லு. இடுமன் மலை ஏன் அங்க வந்துச்சு? காரணம் சொல்லு. யூடியூப்ல போட்டு எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு. நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு சித்தப்பா. மணப்பாறை 20 கிலோமீட்டர். மணப்பாறை ரீச் ஆக போறோம். மணப்பாறையில் என்ன ஸ்பெஷல் சொல்லு? முருக்கா. மணப்பாறையில வந்து முறுக்கு ஸ்பெஷல். முருக்கா. வெரைட்டி முறுக்கு ஸ்பெஷல். மணப்பாறை அந்த வீடியோ காட்டு. மணப்பாறை மாதம் முருக்கு சுத்தி இருந்தது எங்கடி ரொம்ப சுடுது. என்ன சொல்லுது? அதனால மறைக்கிறது வாங்குவோம். பைபாஸ் வைப்போம். முன்னாடி மறைச்சிப்போம். என்ன சொல்லுங்க? வாங்கிடலாமா? கோவிட்ல போனோம். நல்லா அசிங்கமா இருக்கு. திரும்பி அதான் பேசுறீங்க. சுமானியா. காலு இழுக்கிறேன் நானே. காலை தொப்பை போட்டு வரேன். அவ காலத்துக்கு ரெஸ்ட் போறீங்களா? வயிறு எரியுதுன்றாங்க. டிராவல் பண்ணுறோம். நாத்தங்காய் ஜூஸ் இல்லாததான் கேட்பாங்க. நானே எண்ணி கேட்டேன். எங்க இருக்குன்னு நிறைய விஷயம் போகும்போது ஏக்கானா இங்கே அன்னைக்கு உயக்கா ஃபேமஸ். எலும்புக்காய் கால இது ஹைப்ரிட் பைக். பெருசு பெருசாக இவ்வளோ பெருசு போகுதுடா. 9 கிலோமீட்டர்ஸ் மணப்பாறை. அது எதுவுமே நம்ம 7 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர்ஸ் மணப்பாறை. 9 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சுன்னா மணப்பாறை ரீச் ஆகிடும். மணப்பாறையில் காஃபி ஷாப்பு, முறுக்கு சாப்பிட்டு முறுக்கு சாப்பிட்றீங்களா?
சிரிக்கிறாடி. சாமி கொரிடாடா. இங்க பியூர் வெஜ். போனது 4 மணி நேரம் சிஎன்ஜி போட்டால் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 80 ரூபா ஆகும். ஆனால் 200 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். சிஎன்ஜி போட்டால் 40,000 சிஎன்ஜி யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் தண்டாண்டி தண்டாண்டி மழை வந்துச்சு பாரு மழை. வாவ் சூப்பர். ஐனா போயிடுச்சு. நான் இங்க வாங்கி தரேன். 2 பேருக்கும் பிங்க் கலர், அதே பிங்க் கலர் தான் பழனி வந்ததும் வாங்கி கொடுத்துறோம் பிள்ளைக்கு. ஐ வாட்ச் புதுசு என்ன கலர் வேணும்? கிரீன் கலரா? அது வாழ்க்கை மாதிரி போறேன். Continue on National Highway 45 for 10 kilometers. மாமா கச்சப் கொடுங்க பிள்ளைக்கு, கச்சப் கொடுங்க. எல்லா ஏரியாலும் தலைப்படி பாருங்க. தெருவில் அடிப்படை பொடி போன எடுக்கிறப்ப இல்லை எடுத்துட்டேன். நான் ஆன் பண்ணவே இல்லையா? நான் கவர் பண்ணி முகமே தெரியல. முகமே தெரியலையா? அங்க ஒண்ணு வீட்டுல அது தெரியுது எனக்கு. கார் செல்லு சார்ஜ் போட்டுக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழனிக்கிட்ட ஓரளவு நெருங்கிட்டோம். நிறைய டைம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த பிளாகில் கன்டினியூ பண்ணுறோம். பழனி நெருங்கிறதும், பழனி ரீச் ஆகிறதும், அடுத்து நம்ம இடுமம் மேலே ஏறுறதும், அதுக்கப்புறம் பழனி போகிறதும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டோல்கேட் பார்த்திங்கன்னா பழனி டு கோயம்புத்தூர் போகிற பைபாஸ் டோல்கேட்டு. இது பழனி போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு டோல்கேட்டு இது தான். ஸோ இந்த டோல்கேட்டு கடைசி டோல்கேட்டு. ஸோ இதோட இந்த விலாகை இதோட எண்ட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எவ்வளோ நேரம் உட்காந்து கை கால